time to hear from the visionary of the day, our chief guest, Mr. S. Suresh Bharati, a film director whose creative vision beautifully merges art with awareness. Sir, we are eager to hear your thoughts on how imagination and innovation can shape young minds and lead our nation forward. வணக்கம். இந்த இனியதொரு விழாவிற்கு என்னை அழைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய நிர்வாகி அவர்களுக்கும், நிர்வாகத்தினர் அத்தனை பேருக்கும், ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பள்ளியில் என்னுடைய முதல் படத்தின் முதல் படப்பிடிப்பை நான் இங்கு துவங்கினேன். அதன் காரணமாக இன்று அந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக உருவாகி வீர தமிழச்சி என்கின்ற பெயரில் வருகின்ற தீபாவளி நாளன்று உலகமெங்கும் திரைக்கு வர இருக்கிறது என்பதை உங்களோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த பள்ளிக்கு நான் வருவதற்கு முதல் காரணம், என்னுடைய திரை பயணத்தின் முதல் பிள்ளையார் சுழி போட்டது இந்த பள்ளி நிர்வாகம். அன்னைக்கு நாங்கள் படப்பிடிப்பு நடத்துவதற்கு அனுமதி கேட்டபோது பொன்முறுவலோடு அந்த சந்தர்ப்பத்தை, வாய்ப்பினை வழங்கிய நிர்வாகி அவர்களுக்கு எங்களுடைய படக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழா நான் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த என்னுடைய ஆர்வ நண்பர் கனகராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, சொல்லுவாங்களே, ரொம்ப போராமையாக இருக்குது. இந்த சின்னஞ்சிறு இந்த பிஞ்சு, அதாவது மழைகள், துளிர்கள், இப்போ தான் அந்த ஒரு விதை துளிர் விடுது. இந்த துளிர் விடுகிற பருவத்தில் இவ்வளவு அழகாக நீங்கள் ஆங்கிலம் பேசுகிறீங்க. எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் அந்த அளவுக்கு அந்த காலத்தில் படிக்கலை. நீங்கள்லாம் ஆங்கிலத்தில் பேசும்போது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. உங்களையெல்லாம் இந்த அளவுக்கு பேச வைத்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தை நான் மிகுந்த பாராட்டுகின்றேன். இதை எல்லா பெற்றோர் பார்க்கணும். இந்த பிள்ளைங்களுடைய பெற்றோர்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை இந்த பள்ளி நிர்வாகம், இந்த பள்ளி ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் அவளுக்கு பாடம் நடத்தியிருப்பார்கள், எப்படியெல்லாம் கற்றுத்தந்திருப்பார்கள். இந்த பிஞ்சு மனதில் அருமையான இந்த துளிவிடும் பருவத்தில் இந்த ஆங்கிலத்தை கேட்கும் போதும், அவர்கள் வாசிக்கும் போதும், படிக்கும் போதும் எனக்கு உள்ளபடியே ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நெகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப வியப்பாக இருக்குது. எவ்வளோ அழகாக சார் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க, அதை புரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கான பதில் நீங்கள் அழகாக கொடுக்குறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம். இந்த பள்ளி மேல்மேலும் வளரணும். இந்த பள்ளியுடைய சிறப்பு, இந்த பள்ளியில் படித்த நான் கேள்விப்பட்ட வகையில் நிறைய மாணவர்கள் மாணவிகள் மருத்துவர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் மிக உயர்ந்த பதவியில் இருப்பதாக நான் கேள்விப்பட்டு அறிந்திருக்கின்றேன். நீங்களும் நன்றாக படித்து உங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு மருத்துவராகவோ ஒரு இன்ஜினியராகவோ உங்களுடைய கனவில் என்ன லட்சியமோ அவற்றையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி தர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த நிர்வாகத்திற்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய வீர தமிழச்சி படத்தினுடைய ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். வீர தமிழச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெடுத்து சுற்றி இல்லை கத்தி சண்டை போட்டு இல்லை ஒருத்தனை போய் அடிக்கிறதோ வீர தமிழச்சி அல்ல. தனக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள், பாலியல் பலாத்காரங்களை எதிர்த்து அந்த விஷயத்தை ஒவ்வொரு மாணவியும் தன்னுடைய தாய் தகப்பனிடம் யார் சொல்கிறாங்களோ அந்த பெண்மணி வீர தமிழச்சி. அடுத்து தனக்கு நடந்த கொடுமைகளை மறைக்காமல், வெட்கப்படாமல், துணிந்து காவல் நிலையம் சென்று புகார் அளிக்கின்றார்களோ அவர்கள் வீர தமிழச்சி. இவர்கள் தான் வீர தமிழச்சியை தவிர சண்டை போட்டோ இல்லை செல்லமம் சுற்றியோ இல்லை ஒருத்தங்களை அடிக்கிறதுனாலையோ ஒருத்தவங்க நான் செருப்பை கட்டி அடிச்சிருவேன், நான் திட்டுவேன், இல்லை நான் அடிப்பேன் அப்படிங்கிறது வீரமே கிடையாது. வீரம் என்பது உடலில் அல்ல, உங்கள் மனதில் இருக்கின்ற என்ற கருத்தை தான் நான் என்னுடைய வீர தமிழச்சி திரைப்படத்தில் பதிவு செய்திருக்கின்றேன். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பாலியல் பிரச்சனைகள் எப்படி உருவாகிறது என்பதையும், அந்த பாலியல் பிரச்சனையிலிருந்து பெண் பிள்ளைகள் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், அதற்கு
விழிப்பாக அதற்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வாக இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும், பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் அதற்கான பதில் என்னவாக இருக்கும் என்பதையும் நான் இந்த திரைப்படத்தில் சொல்லியிருக்கின்றேன். இந்த வீரத்தமிழ்ச்சி திரைப்படம் உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிக்கும். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை போய் தீபாவளி அன்னைக்கு பார்க்கணும். பார்ப்பீங்களா? படம் பேர் என்ன? வீரத்தமிழ்ச்சி. எதை சொல்லுது? பாலியல் வன்கொடுமை, பாலியல் பிரச்சனையை இந்த படம் சொல்லுது. உண்மையான வீரத்தமிழ்ச்சி யாரு? தனக்கு நடந்த துன்பங்களை, அவலங்களை அஞ்சாமல் தைரியமாக முதல்ல உங்களுடைய தாய்கிட்ட சொல்லணும், இல்லை உங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லணும். இவங்க 2 பேரும் தான் உங்களுக்கு நல்லதை பண்ணுறவங்க. அதனால் யாரும் பயந்துக்கிட்டு எந்த பாலியல் தொந்தரவு உங்களுக்கு யார் செய்தாலும் துணிந்து தைரியமாக முதல்ல உங்கள் தாய்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லுங்கள். அதற்கு பிறகு காவல்துறைக்கு செல்லுங்கள், முகாரான ஒரு புகாரை அளியுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for those truly inspiring words. Your message has surely awakened the scientists within each of us and remind us the creativity is the foundation of all discovery.